सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। திருஷ்ய விவேகம் 28 நிறைவு. இன்று 29. 28 வரைக்கும் பார்த்ததுல கடைசி என்ன சொல்லி நிறுத்தியிருக்கோம்? 2 சமாதி சொல்கிறோம். ஒன்று சவிகல்பம், இன்னொன்று நிர்விகல்பம். சவிகல்பத்தில் 2 இருக்கு. சவிகல்பத்தில் 2 4 இருக்குது. எப்படி அப்படின்னா, வெளியில உள்ள சப்தம் ஒன்று, திருஷ்யம் ஒன்று, அந்த மாதிரி சமாதிகள் வர்றதுக்கு சொல்லியிருந்தா. மொத்தம் 6 விதமான சமாதி சொல்லியிருந்தா இல்லையா? அகம் புறம். அகத்தில் 2, புறத்தில் 2. அகத்தில் 2ன்னா என்ன? நாமம் ஒரு தடவை, ரூபம் ஒரு தடவை. அது மாதிரி புறத்திலையும் 2, நாமம் ஒரு தடவை, ரூபம் ஒரு தடவை. எத்தனை ஆச்சு? அதே மாதிரி நிர்விகல்பற்ற புறம் 1, அகம் 1. மொத்தம் எத்தனை ஆகுது? 6 ஆகுதுன்னு சொன்னோம். ஆனால் உண்மையில் சவிகல்பங்கிறது எங்கே போய் முடியுது? நிர்விகல்பத்தில் போய் முடியுது. அது அகமாக இருந்தான்னா, புறமாக இருந்தான்னா. அதனால அந்த நாம ரூபத்தில் ஏற்படுகின்ற நிர்விகல்பம் 2ஆக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, 1ஆகவே சொல்லலாம். அப்போ சமாதி என்கிற நிலை மொத்தம் 5 தான். அதை வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்ல வர்றது? திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கும் வரை அது சவிகல்பம். நீ சொல்ல முடியாத மாதிரி, சொல்ல வேண்டிய இல்லை என்ற நிலை ஏற்படுறப்போ நிர்விகல்பம். இது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் பார்ப்பாங்க. பேஷண்ட்டு சவிகல்பத்துக்கு நிர்விகல்பத்துக்கு போகிறது டாக்டருக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? தெரியுதா? எப்படி? முந்தி இப்போல்லாம் ஊசி போடுறீங்க, அனஸ்தீசியா ஊசியை போட்டுறாங்க. முத பழங்காலத்தில் நான் இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று கொண்டு வச்சிருவாங்க மூக்கிட்ட வச்சுட்டு சொல்லுவாங்க, 1 2 3 சொல்லு அப்படின்னு. நானும் சொல்லியிருக்கிறேன் 1 2ன்னு. எனக்கு நான் சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டே போவேன். 9 10 அப்புறம் பார்த்து அப்படியே உள்ள போயிடும். அவன் சொல்லவே வராது. நான் என்ன ஆனேன்? அதான் திரும்ப திரும்ப சொல்ற வரைக்கும் நான் சவிகல்பத்தில் இருக்கேன். ஐ ஆம் வித் கான்ஷியஸ். எனக்கு தெரியுது நான் யாரு, நான் என்ன பண்றேன் அப்படின்னு தெரியுது. எனக்கு தெரியாம போச்சுன்னா அது நிர்விகல்பாது. இனி சொல்ல வேண்டியதில்லை என்ற நிலை ஏற்படுறப்போ அதுக்கு பேர்தான் நிர்விகல்பம். இப்போ நம்ம தினமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எது ரொம்ப பண்றோம்? அது வெளியில பண்றோமா உள்ள பண்றோமான்னு பாருங்க. உள்ள எப்போ பண்ணுவோம்? வெளி விவகாரங்கள் முடிச்சுட்டு ரூமுக்குள்ள போன பிறகு உள்ள பண்ணிட்டு இருக்கோம். விடுறதில்லை. நாம உள்ள சிந்தனை பண்றோம். எந்த சிந்தனையாவது மூழ்கி போனீங்கன்னா சவிகல்பத்துக்கு உள்ள போறீங்கன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்ல வராது? 29வது சுலோகத்துல இப்ப நம்முடைய டார்கெட் என்னன்னா, திருஷ்யம் என்பது பல, திருக்கு என்பது 1. பயம் வர்றது பல இருந்தால், 1 நாம் மட்டும் இருந்தா எதிர்ப்பு எதுவும் செய்ய முடியாது. யாரும் நம்ம மட்டும்தான் இருக்கோம்னா பயம் இல்லை. அதனால அந்த காலத்துல ரிஷிகள் என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா அங்க திருஷ்யத்துக்கு இடம் இல்லாம போயிடும். பல என்ற எண்ணம் வராம போயிடும்.
அப்படி பழம் எப்படி ஆயிடுச்சு, எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த திருஷ்யமாக எடுத்துக்கொள்கிறப்போ திருக்காவே இருக்கும். அந்த பிரம்மமான பொருள் பிரம்மமாகவே தான் இருக்கும். ஆனால் பல தோற்றத்தையும் அழிக்கும். அந்த தோற்றத்தை வச்சு கொண்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த தோற்றம் எல்லாமே எது, இந்த தோற்றம் கூட எது, திருக்கம். அப்படி ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி, இதான் போன ஸ்லோகத்தில் படித்தது. இருப்பது ஒன்றே, அதுவே பலவாய் தோற்றம் அளிக்கிறது. அப்படி என்ற அறிவு நமக்கு வந்துடுச்சுன்னா இவங்க இருக்குமா? ஒரு கண்ணாடி இருக்குது, ரவுண்டாக இருக்கும், அது என்னமோ பீஸ் பீஸாக வச்சுருப்பாங்க. அது பெரும்பாலும் எங்கே வைப்பாங்கன்னா சுவாமிக்கு பின்னால் வச்சுருப்பாங்க, கருவறையில். சப்போஸ் உங்கள் வீட்டில் முன்னாடி இங்கே வச்சு அது முன்னாடி நின்னீங்கன்னா பல உருவங்கள் தெரியாது. ஒரே உருவம், நீங்கள் ஒன்று தான். அந்த கண்ணாடி முன்னால் போய் நின்னா நீங்களே பல தோற்றம் ஆயிட்டீங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ணர் சில நேரத்தில் மாயாஜலம் பண்ணுவார், எனக்கு தெரியாதா? ஒன்றை முதல்ல கட்டி போடணும், அப்போதான் எல்லா பிரச்சனையும் நிற்கும்னாரு சகாதேவன். கதை அது ரொம்ப பெரிய கதை, பாயிண்ட் மட்டும் சொல்லணும். ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார், அப்படியா, சரி நீ சொல்கிற மாதிரி என்னை கட்டி போடு அப்படின்ட்டார். அது ஒரு மகால் மாதிரி பெருசாக ஒரு தோட்டம், ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி இருக்கும், தூண்கள் அத்தனை தூண் இருக்கும். அங்கே தான் ரகசியமாக சகாதேவனும் ஸ்ரீகிருஷ்ணனும் பேசுகிறாங்க. இந்த கதை எங்கேருந்து தெரியுதா? தெரியல. மகாபாரதத்தில் சண்டை வேணுமா சண்டை வேணாமா, சமாதானமாக போயிடுவோமா சண்டை போடலாமா அப்படின்னு கடைசி ஒரு முறை கேட்குறாரு. போய் கேட்டு வருவோம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் கேட்குறாரு பாண்டவர்கள்கிட்ட. ஒவ்வொருத்தர்கிட்டையுமா போய் கேட்குறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வேண்டாம்னு சொல்லுவாங்களா வேணும்னு சொல்லுவாங்களா? தர்மர் மட்டும் வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ கடைசியில் வேணும்னு சொல்லிட்டார். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒத்துக்கொள்ளலைன்னா போர்க்காலத்தில் பார்ப்போம்னு சொல்லிடு அப்படின்னா வேணும்னு சொல்லிட்டார். ஆப்ஷன் நிறைய கொடுத்தாரு. யாரு? தர்மர். தர்மாவை விட்டுருங்க. அடுத்து யாரு? பீமன். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் ஒரே வார்த்தையில் என்ன சொன்னார்? சண்டை சொல்லிட்டு வா, என்ன நான் ஏற்கனவே சபதம் போட்டிருக்கிறேன், தொடையில் அடிக்கணும் அப்படின்ட்டார். அர்ஜுனன்கிட்ட போனான், நான் ஏற்கனவே என் காண்டிவத்தி மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், சமாதானம் பண்ணிட்டு வந்ததா அப்படின்ட்டார். வேற யாருக்கா? நகுலன் இருக்கான். இந்த பகலை உருட்டுறவனை நான் தான் கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதனால சண்டையை தான் சொல்லிட்டு வானா. திரௌபதி கிட்ட வந்தா, நீ என்னம்மா சொல்றேன்னா, என் கூந்தலை முடிக்கவா வேண்டாமா? என் கூந்தலை முடிக்கணும்னா நிச்சயமா நீ சண்டைன்னு சொல்லிட்டு வரணும். சகாதேவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ என்னப்பா சொல்றேன்னா, சண்டையா சமாதானமான்னு. அவர் ஒரு வழி சொன்னார், நல்ல ஒரு வழி இருக்கு சண்டை வராமல் இருக்கிறதுக்கு. என்ன சொல்லு, நல்லதுன்னா சொல்லு அப்படின்னா. இந்த திரௌபதி இருக்கால, அவளை மொட்டை அடிச்சுட்டோம்னு வையே, இந்த கூந்தல் முடிக்கிறது கூந்தல் முடிக்காமல் இருக்கிறது சபதம்லாம் போயிடும். இந்த ராஜ்யம் இருக்கு பாரு, அது பாண்டவர்களுக்கு அவனுக்கு அவனுக்கு சொல்லிட்டு இருக்கோம்ல, பாண்டவருக்கும் வேண்டாம் கௌரவருக்கும் வேண்டாம். அதை தூக்கி கர்ணன்கிட்ட கொடுத்துருங்க எல்லாத்தையும், அஸ்தினாபுரம் முழுதும். அப்போ பிரச்சனை இல்லை. அப்புறம் பீமன் இருக்கான். இந்த பீமன் என்ன செய்யலாம், அவனுடைய கரை இருக்கு பாரு, அந்த கரையத்துக்கு உடச்சி விட்டுடும், இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அர்ஜுனனை காந்தி வச்சா உடச்சி போட்டணும். அப்போ அவன் அந்த காந்தி வச்சு சத்தியம் பண்ணு சொல்ல மாட்டான். இப்படிலாம் செஞ்சோம்னா போட்டு நின்றுடும். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று செய்யணும். இதுக்கெல்லாம் சூத்திரதாரியாக ஒருத்தர் இருக்கான், அது நீ.
இத்தனையும் செஞ்சுட்டு ஒன்றையும் ஒரு தூண்ட கட்டி போட்டணும். அப்போதான் நீ அங்கங்கே அலைஞ்சி ஏதாவது கலாட்டம் பண்ணாமல் இருப்பாரு. எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டார். நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம், நீ கட்டி போடணும்னு சொன்னிய, அதை முதல்ல செய்யணும். இந்தா இப்பவே செய்யதான் பாது அப்படின்னு. இவன் கயிறு எடுக்கிறதுக்குள்ள கிருஷ்ணன் எங்கே போயிட்டான்? காணாமல் போயிட்டாரு. திரும்பி பார்த்தாரு, ஒரு கிருஷ்ணன் அல்ல, அந்த கல்யாண மகால், அந்த மகாலில் எத்தனை தூண் இருக்கோ அத்தனை தூணுக்கு முன்னாலே சிரிச்சுட்டே நிற்கிறாரு போல அவங்க கையில் வச்சுட்டு. கட்டு அப்படின்னு. இவர் எந்த தூணில் போய் எந்த கிருஷ்ணரை கட்டுவார்? இவன் நினைக்கிறான் எது உண்மையான கிருஷ்ணரோ அதை தெரிஞ்சு கட்டு அப்படின்னு. இல்லைன்னா அங்கே கட்ட வேணா அது மாயமாக மறைஞ்சு போயிடும். இதுதான் ஒரு கிருஷ்ணரு பல கிருஷ்ணராக மாறினது. அது மாதிரி ஒரே ஒரு பொருள் திருஷ்யத்துல பலவா தோற்றம் இருக்குது. நமக்கு என்ன அறிவு வரணும்? இருப்பது ஒண்ணுதான், பலவா தெரியுது. பலவா தெரிந்தாலும் அதுவும் அதுதான். அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, குழப்பம் அடைய வேண்டியதில்லை. இதைத்தான் இத்தனை 28 ஸ்லோகத்திலையும் சொல்லிட்டு வந்தது. 29 ஸ்தப்தி பாவோ ரசாஸ்வாதாத் திருஜீயக பூர்வவன் மதக ஏகைகி சமாதி சப்திகி நயக்காலம் நிரந்தரம். நம்ம எவ்வளவு காலம் திருஷ்யத்தை வச்சு கொண்டு சமாதி நிலைய சவிகல்பத்தில் நம்ம இருக்கணும், செய்யணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 6 மாதம் பண்ணலாமா? எவ்வளவு காலம் தியானம் பண்ணி சமாதியில் சவிகல்ப சமாதி அடைகிறதுக்கு ப்ராக்டிஸ் எவ்வளோ காலம் பண்ணலாம்? 1 வருஷம். அதுக்குன்னு ஆரம்பித்தா எவ்வளோ காலம் வரைக்கும் பண்ணலாம்? இவர் என்ன சொல்கிறாரு? நய காலம் நிரந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமா நீ செஞ்சுட்டே இருக்கணும். அதைத்தான் பதஞ்சலி யோக சூத்திரத்துல அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. எண்ணங்கள் எல்லாம் ஒழிக்கணும். ஒவ்வொரு எண்ணம் விருத்திகள் தான் எது? எண்ணங்கள். அதெல்லாம் ஒவ்வொன்றா அழிச்சுட்டே வாப்பா அப்படின்னார். சரி அப்படின்னா அழிச்சுட்டே வாருன்னு சொல்லி இது எவ்வளவு காலம் செஞ்சு அழிக்கிறது அப்படின்னு கேட்டார். இது எதனால அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அபியாசத்தினால அழிக்கலாம். ரெண்டுமே சொன்னார். அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக. அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக. தன் நிரோதகன்னா அந்த எண்ணங்களை நிரோதம் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று அபியாசம், இன்னொன்று வைராக்கியம். அப்புறம் அபியாசம்னு சொல்லிட்ட. அபியாசம்னா என்ன? பிராக்டிஸ். அது எப்போ எப்படி செய்யறது? அது அபியாசஸ்தோ அவர் சொல்றார். தீர்க்க கால நைரந்தைரிய சத்கார சேவிதா திகபூமிகி 3 வழக்கு சொல்ற. தீர்க்க கால நைரந்தைரிய சத்கார சேவித்தா திடபூமிகின்னார். தீர்க்க காலம் ரொம்ப காலம் செஞ்சுட்டே இருக்கணும். அப்பவும் நிரந்தரம். நைரந்தைரிய அப்படின்னா நிரந்தரமா செய்யணும், விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு 10 நாள் செய்யலாம், ஒரு 5 நாள் லீவு, அப்புறம் திரும்பி 10 நாள் செய்யலாம். இதுக்கு போய் நிரந்தரம் கிடையாது. அப்படி நிரந்தரம் இல்லாமல் செய்தோம்னா என்ன ஆகும்? விட்டு போகும், விஷயங்கள் தீர்க்கமாக போகாது. அதைத்தான் சொன்னார். இன்னொன்று சொன்னார், சத்காரை சேவித்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே, சாதகர்களுக்கு. அது என்னது? சத்கார சேவித்தார்னா சாதுகளுக்கு, நல்லவங்களுக்கு சேவை செய்யறது, பார்க்கறது, அவங்கள போய் காண்றது, அவர்கிட்ட விஷயத்தை கேட்கறது. நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம், சத்சங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று, யார் எங்கெங்கே கிடைக்கும் அங்கெல்லாம் போகிறோம். அந்த ஆசிரமம் போய் பார்ப்போம், அங்கே போய் வைப்போம், இந்த சுவாமிகிட்ட போவோம், அவர்கிட்ட கேட்போம், அவர் பாடத்தில் அதை கேட்போம், அவன் போயிட்டே இருக்கும் பாருங்க. இதுதான் சத்கார சேவிதா. இந்த சத்கார சேவிதா செய்ய செய்ய நமக்கு மைண்டு பியூரிஃபை ஆகும். ஏன்னா மைண்டு தான் எல்லா காரணம் பண்ணிட்டு இருக்கு. பியூரிஃபை ஆகிறதுக்கு
இந்த சிரவணம் தான் நமக்கு வழி தரும். அதான் சொன்னார் ரசா சுவாதார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, மனம் தனது உண்மை சொரூபமாகிய பிரம்மத்தில், உண்மை சொரூபமாகிய பிரம்மம், நம்மகிட்ட உண்மை சொரூபம் எதுன்னா பிரம்மம் தான். முன் சொல்லப்பட்ட நிர்விகல்ப சமாதியில் நிலைத்து நிற்பதே ஸ்தப்தி பாவக. ஸ்தப்தி பாவகன்னா எதுல நிலைச்சு நிற்கணும்? நம்முடைய உண்மையான சொரூபத்திலே நிற்கும். அதான் கஷ்டம். நம்முடைய உண்மையான சொரூபமே எதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி அதில் போய் நிலைச்சு நிற்கிறது? அதுதான் காணணும். மனம் தனது உண்மை சொரூபமாகிய பிரம்மத்தில் நிலைத்து நிற்பது முன் சொல்லிய மூன்றாம் சமாதியாகிய நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதியில் உள்ள ஒன்று வெளியே ஒன்று, ரெண்டு முடிஞ்சிருச்சுன்னா அது எங்கே கொண்டு போய் விடுது? நிர்விகல்பத்தில். அதான் மூணாவது. அந்த நிர்விகல்பத்தில் போய் நிற்கிறச்சு தான் நாம் உண்மையான சொரூபத்தில் வந்து நிற்கிறோம். என்னைக்காவது நீங்கள் உங்களுடைய உண்மையான சொரூபத்தில் நின்று இருக்கீங்களா? யாருமே நின்னது இல்லையா? இவர் அடிக்கடி நிற்பார். யாருமே நின்னதில்லை. நான் ஸ்கூலில் படிக்கிறப்பவே நின்றுருக்கேன். வாத்தியார் பாடம் நடத்துறப்பவே நிர்விகல்ப சமாதி ஆகும். ஆமா, பையன் சொல்றான் வாத்தியார்கிட்ட, என்ன புரியுதான்னு கேட்டான். வாத்தியாருக்கு புரியுதான்னு கேட்குறாரு. போங்க சார், நீங்கள் முந்தி மாதிரி பாடம் நல்லாவே நடத்த மாட்டேங்கிறீங்க. ஏண்டா அப்படின்னா, முந்தி நீங்கள் பாடம் நடத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், இப்போ வர மாட்டேங்கிறீங்க. என்ன ஆகுறது? சில பேர் ஜிடிஎன் காலேஜிலேருந்து சில மாணவர்கள் வருவாங்க, இந்த என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் மாதிரி வந்து பேச சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கன்னா, ஒரு பையன் தயங்கி இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். அப்புறம் அந்த பிரின்சிபல் சொல்லி பார்த்தாங்க, அவன் சொல்லு சாமிட்டா அப்படின்னு. சரி சொல்கிறேன்னு அவன் சொல்கிறாரு, சாமி புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தா தூக்கம் வருது, வாத்தியார் பாடம் நடத்த ஆரம்பித்தா தூக்கம் வருது, நான் என்ன பண்ணணும்னா? என்ன சொல்யூஷன் நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? தெரியலையா? இயற்கை என்ன செய்யுதோ அதுக்கு ஒத்து போயிடணும். அப்படியாப்பா, தூக்கம் வந்தால் நல்லா தூங்குது. வாத்தியார் திட்டுவார், அவர் பாட்டுக்கு திட்டட்டும், நீ பாட்டுக்கு தூங்கு. புஸ்தகம் படிக்கிறப்ப தூக்கம் வருதா? தூங்கு. எப்பப்போ தூக்கம் வேணுமோ அப்போ புஸ்தகம் போய் படி. தூக்கம் வரலன்னு அவசரப்படுறாங்க நிறைய பேர். உனக்கு அந்த அவசியம் இல்லை. தூக்கம் வரலையா? ஒன்றும் கஷ்டம் இல்லை, போய் புக்கு படித்தா தூக்கம் வந்துடும். என்ன சொல்ல வரோம்னா, மைண்டு யாருக்கு கான்சியஸில் நிற்கிறதுக்கு முடியலையோ அவங்களுக்கு தான் என்ன ஆகும்? தூக்கம் வரும். ஆனால் நம்முடைய உண்மையான சொரூபத்தில் நம்ம நின்று இருக்கோமான்னு கேட்டப்போ இல்லை சொன்னீங்கல்ல. இல்லை, ஆமாம். எப்போ தெரியுமா? தூக்கத்தில். நீங்கள் ஆழ்ந்து தூங்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நீங்கள் யாருன்னு அப்போ நினைச்சிட்டு இருக்கீங்க? யாருன்னு தெரியாது. அப்போ அங்கே யார் இருக்கா? யாருன்னா ரெண்டாவது பொருள் இல்லை, அதான் திருக்கு மட்டும்தான் இருக்கு. திருஷ்யமே இல்லாதனால ரெண்டாவது பொருளை நீங்க பார்க்கல. அதான் ஆழ்ந்த உறக்கம். வித்தியாசம் ஒன்றே ஒன்று, உண்மையான நிர்விகல்பத்துக்கும் இந்த தூக்கமான நிர்விகல்பத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன சொல்லுங்க? என்ன வித்தியாசம்னா, தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்விகல்பத்துக்கு நமக்கு தெரியாது. நிர்விகல்பத்துக்கு போற சமாதி நிலைக்கு இயல்பாகவே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போறோம்ல, அப்ப நமக்கு அது தெரியும். தூக்கத்திலே நமக்கு தெரியாது. அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கும், தூக்கத்திலும் ஒரு ஆனந்தம் இருக்கும். தூக்கத்தில் கிடைக்கிற ஆனந்தம் தமோகுண ஆனந்தம். தமோகுண ஆனந்தம், தமோகுணம் எக்ஷீணம் ஆகிறப்பதான் என்ன வருது? ஒரு வேளையும் செய்யாதவன் தமோகுணக்காரன், சும்மாவே உட்காந்துருக்கேன் தமோகுணக்காரன். வேலையே செய்ய மாட்டான். ரஜோகுணக்காரன் வேலையே செய்வான்.
சாத்வீகக்காரன் வேலையும் செஞ்சுட்டு சும்மாவும் இருக்காம அமைதியாக இருப்பான். அவங்ககிட்ட ஒரு பிரகாசம் இருக்கும். வேலையே செய்யாமல் வீட்டில் அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம். வேலையே செய்யாமல் சேரில் உட்காந்து காலாட்டிட்டு உட்காந்துருக்கான் பையன். படிக்க கூட மாட்டேங்கிறான். அப்பா கேட்டாரு, ஏண்டா நீ இப்படி இருக்க? படிக்க சொன்னால் படிக்க மாட்டேங்கிற, வேலைக்கு போக சொன்னால் வேலைக்கு போக மாட்டேங்கிற, நான் பின்ன என்னடா பண்ணுவேன்? நீ என்ன பண்ணணும் அப்படின்னு. படித்து வேலைக்கு போனால் தானே சம்பாத்தியம் பண்ண முடியும். சம்பாத்தியம் பண்ணோம்னா நீ யாரையும் போய் கையேந்தி நிற்க வேண்டியது இல்லை. கையேந்தி நிற்காம உட்காந்து நல்லா சாப்பிடலாம். உட்காந்து சாப்பிட்டு சேரில் காலாட்டிட்டு உட்காந்து சாப்பிடலான்ற நாள் பின்ன அப்படின்னா அதான் இப்போ பண்ணிட்டு இருக்குவேன் அப்படின்னா ஏற்கனவே சொத்து சேர்த்து வச்சாச்சு. அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம். பக்கா தமகுணம். அந்த தமகுணம் எக்ஸ்ட்ரீம் ஆகிறப்ப தான் நமக்கு தூக்கம் வருது. அதான் இங்க சொல்றாரு. மூன்றாம் சமாதி ஆகிய நிர்விகல்பத்துக்கு போனோம்னா நமக்கு கூட ஆனந்தம் வரும். முமுட்சு ஆகிய சாதகன் இந்த 6 விதமான சமாதி பழக்கத்தில் தனது காலத்தை இடைவிடாமல் கழிக்க வேண்டும். இதுதான் உண்மை. இப்ப இந்த சுலகம் என்ன சொல்லுது? பக்காவா நீங்க சாதனை பண்ணணும், இடைவேளை விடக்கூடாது. சரிங்க. என்ன நீங்க சவிகல்ப சமாதி சாதனை பண்ண சொல்றீங்க? யாராவது சொல்ல முடியுமா? எதை நினைச்சு சவிகல்ப சமாதியை பண்றது? வெரி குட். சவிகல்ப சமாதினா இது ஆண்டவனையே நினைக்கணும், லலிதா தேவியை நினைக்கணும், சிவனை நினைக்கணும், இப்படிலாம் போகாதீங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுல நம்முடைய கவனம் எப்படி இருக்கு, அது அப்படியே நீங்க அது ஒன்னா ஆயிடுவீங்க. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அகண்டைக்க ரச வஸ்து இது எண்ணியதும் ஒரு என்னென்ன ஒண்ண அவ் எண்ணத்தின் அர்த்தமாகவே மாறிடும். மனம் தந்து உண்மை சுரூபமாகிய பிரம்மத்தில் நிலைப்பட்டது. அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி ஆயிடும். நம்ம அகண்டைக்க ஏக ரசம்ங்கிறது நமக்கு புரியல, தெரியல. ஆன்மா அழிவற்றது அப்படின்ற என்ன ஒன்றையே அழிவற்ற பொருளை நினைக்கிறதுக்கு நம்மளால சக்தி இல்லை. ஆனா ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வெளியிலேருந்து வாங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமா ஆனந்தமா மனது சீக்கிரம் எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதை எடுத்து அதை நிலை பெறுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வேலை இருக்கு பாருங்க. ஒரு பொருளை எடுத்து அதை நினைச்சு தாரணை பண்ணி தியானம் பண்ணி அதை நிலைப்படுத்துறோம் அப்படிங்கிற செய்கை இருக்கு பாருங்க. அது எந்த வகையான கீழானதா மேலானதான் பார்க்க வேண்டாம். இந்த செய்கை நடைபெறுவதற்கு நமக்கு சக்தி வந்துருச்சான்னு மட்டும் பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? மெல்ல இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட போயிடலாம். பிரம்மன் நிலைமைக்கு போய் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த பக்குவம் நமக்கு வேணும். இது வேற ஒண்ணும் இல்ல. வில்லு அம்பு வச்சு நீங்க விட்டு பாக்குறீங்க, இங்க குறி வச்சுப்பீங்க, அது இங்க போயிடும். அது நீங்க குறி வச்ச இடத்துலயே அது போகணும் அப்படின்னா எத்தனை தடவை பிராக்டிஸ் பண்ணுவீங்க? பல தடவை பண்ணீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன ஆயிடும்? அங்கேயே போயிடும். நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே டைப் ரைட்டிங் பழகிருப்பீங்க, டைப் பண்ண தெரியும். ஆரம்ப கட்டத்துல இந்த விரல்ல டைப்ரைட்டர் கீபோர்ட்ல வைக்கிறப்போ உங்களுக்கு தெரியுமா எந்த ஃபிங்கர் எந்த எழுத்துக்கு போகுதுன்னு? சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா எவ்வளவு மெல்ல போனீங்க, சொல்லி போனீங்க. ASTFG செமிகோலன் அதுதான் போனோம். போக 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 பழக பழக அது என்ன ஆச்சு? கடைசியில உங்களோட ஒன்று போயிடுச்சு. அனிச்சை செய்யறா மாறிடுச்சு. இந்த விரல் சொல்லும், இது எஸ், இது ஏ, இது பி, இது பி, அதெல்லாம் சொல்லும். இந்த பக்கம்தான் பார்த்தீங்க பேசேஜ, அங்க பார்த்தீங்க புறப்படண்டா அப்படின்னு தானா அதை அடிச்சிடும். எதுக்கு எது அப்படின்னு நீங்க தேடக்கூட மாட்டீங்க. இந்த விரலுக்கு அவ்வளவு விஷயம் வந்துருச்சு. அது என்ன ஆச்சு? நம்மோட ஒன்றி போய் இதுதாங்க சவிகல்பத்தை கொண்டு வந்து நம்மோட சேர்க்கிறது. இதை நீட்டமா நீங்க கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்? நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லாததாமா போகும். இதுக்கு பேரு தான் இன்னும் ஒண்ணு,
அந்த வகுப்புக்கு அதாவது சப்ஜெக்டுக்கு வெளியில போய் பேசுறதா இருந்தா இந்த மாதிரி பழகி உங்க மைண்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா அப்படியே பழிக்கும். எந்த வார்த்தை நீங்க பேசினாலும் அப்படியே பழிக்கும். ஏன்னா அது சையமம் ஆகுது உங்களுக்கு. நீங்க பேசுறது அப்படிதான். இந்த மாதிரி சவிகல்பம் ஒரு அம்மா பழங்காலத்துல பண்ணாங்க. எந்த பொருளை சவிகல்பமா பண்ணாங்க? தன்னுடைய கணவரையே பொருளாக எடுத்து புறத்திலையும் அகத்திலையும் சவிகல்பம் பண்ண. இது வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு திருக்குறள்ல சொல்றாரு. அந்த கணவரை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு சிந்தனையே இல்லை. அதனால சொல்றாங்க தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுது எழுவாள். அப்போ தொழுது எழுவாள்னா ராத்திரி சொல்லுவா தூங்குறப்போ அப்புறம் காலையில எந்திரிக்கிறா. அது வரைக்கும் அவங்க அதை தான் சவிகல்பம் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தனை அப்படிப்பட்டவங்க ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆகும்? மழை வந்து பெய் மழையை பார்த்து. ஏன்னா பெய்யும் மழை அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவு அப்படின்னா சிறு. அந்த அம்மா என்ன சொல்ற? அப்படி அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒரு பலன் வருது பாருங்க. சவிகல்பம் அவ்வளவு பலம் வாய்ந்தது. ஒன்றி போறது நம்ம எதுல வேணாலும் ஒன்றி போகலாம். இங்க சவிகல்பமா இந்த அம்மா எடுத்த விஷயம் எது? கணவர். அதான் இங்க சொன்னார். அந்த மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த கணவரை தான் அவங்க எப்பவுமே சம்ரட்சணம் பண்ணுவாங்க. சர்க்கார சேவித்தான்னு சொன்ன பாருங்க. அந்த சர்க்கார சேவி தான் அவங்க பண்றாங்க. எப்ப தெரியுமா? அதையும் திருக்குறள்ல சொல்றாரு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொல் காத்து சோர்வு இறாள் பெண். கொஞ்சம் கூட சோர்வு இல்லை, தமகுணமே இல்லை, தன்னையும் காத்துக்கொள்றா. அப்படின்னா தன்னுடைய வேலை தானே செய்து கொண்டு தான் மேன்மை வருவதற்கு யாரையும் எதிர்பார்க்காம அந்த அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா. ஏன்னா எல்லாரையும் நல்லது பண்ணணும்னா இந்த அம்மா நல்லா இருக்கணும். கவிஞர்கள்லாம் அதான் சொல்றாங்க. வீட்டுல ஒரு பையன் கெட்டு போயிட்டான், யாரை திட்டுவா? ஏன் அவன் கெட்டு போனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் ஒரு பாட்டு பாடினாங்க. என்னன்னு? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் எப்போ? அப்புறம் நல்லவனாவதும் தீயவனாவதும். பாருங்க, எவனாவது ஒருத்தன் கெட்டு போயிட்டு அம்மா மேல பழைய போல ஆரம்பிச்சிருவான், நீதான் காரணம் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி அணைச்சி வளர்க்கணும்னு சொல்றேன். அதுதான் அங்க சொல்லப்பட்டது. இதை ஏன் சொல்றோம்னா 6 வகை தியான முறைகளிலும் இறுதியாக ஒருவர் அடைவது நிர்விகல்ப சமாதியே. இது பகிஹி, அகம் புறம்னு 2 இருக்கு என்ற 2 இடத்திலிருந்து தியானம் தொடங்குகிறது. இப்ப தியானம் நம்ம அதுல தான் செய்யறோம். சவிகல்ப சமாதிக்கு ஒரு தியானம், நிர்விகல்ப சமாதிக்கு ஒரு தியானம். தியானத்தின் போது எண்ணங்கள் எழுகின்றன. எழும்ல, தியானம் பண்ணா எண்ணங்கள் வரும். அதனால என்ன? எண்ணங்களும் ஈஸ்வரன் ஏதிதான். எண்ணம் எங்கிருந்து வருது? ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுது ஈஸ்வரன். அப்ப அதுக்கு அந்நியமா நம்ம கிடையாது. அதனால ஈஸ்வரன் என்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட இருந்து இந்த பிரம்மத்தினுடைய அடுத்த ஒளி, அதனுடைய பிரதிபலிப்பு ஈஸ்வரன், அதனுடைய நியதி தான் இது. அது சொல்றாரு, இந்த ஒழுங்கு பஞ்சபூதங்களின் ஒழுங்கிலிருந்து வருகிறது. இப்போ நம்ம எண்ணங்கள் எல்லாம் எழத்தான் செய்யும். அது பபிள்ஸ் வர்ற மாதிரி தண்ணிக்குள்ள. அது பஞ்சபூதமும் இப்படிதான் வந்திருக்கு. பஞ்சபூதங்களின் ஒழுங்கு ஈஸ்வரனின் ஒழுங்கு அங்கிருந்தான ஆரம்பிச்சது. ஈஸ்வரத்துடன் ஐக்கியமாவதற்கு முன் துவம், அதாவது ஜீவனை
பரத்தை நடுநிலைப்படுத்த வேண்டி வருகிறது. இப்ப நாம எல்லாம் தியானம் பண்றப்போ எங்க போய் சேர்றதுக்கு பார்க்கிறோம்னா மொத்தமா இருக்கக்கூடிய ஈஸ்வரங்கிட்ட சேர்றதுக்கு பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம நடுநிலை ஆகணும். வேற்றுமை பார்க்கக்கூடாது. விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற்றுமை. இது என்ன, இது தோடு, நெக்லஸ், இந்த மாதிரி வேற்றுமை. இந்த வேற்றுமையை நிறுத்துறதுக்கு பார்க்கணும். அப்பதான் மொத்தமா இருக்கக்கூடிய பொருள் ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்னவா இருக்காரு? தங்கமா இருக்காரு. வேற்றுமையை பார்த்தோம்னா ஈஸ்வரன் என்னவா இருக்காரு? நகை நட்டுகளா இருக்காரு. இப்ப ஈஸ்வரனோட நம்ம ஐக்கியமாகணும்னா நெக்லஸ் கிட்டேயோ வளையல் கிட்டேயோ போனா ஐக்கியமாக முடியாது. ஆமா, தங்கத்துக்கிட்ட போகணும். விளம்பரம் தங்க மயிலுக்கு வாங்கணும். நாம இந்த ஈஸ்வரங்கிட்ட ஐக்கியமாகிறதுக்கு அதைத்தான் சொல்றாரு. ஜீவன் ஏதாவது ஒரு பக்கமாக சாய்ந்தே இருந்து பழகிவிட்டது. நம்ம ஜீவனா இருக்க நாம சமநிலையில இல்லை, ஏதாவது ஒரு பக்கத்துல சாஞ்சுதான் இருக்கும். அதை இங்க சொல்ல வராது. நான் ஈஸ்வரனும் இல்லை ஜீவனே என்கிற பாவனையே இவ்விரண்டில் ஆழ பதிந்து இருப்பது. நாமும் ஈஸ்வரன் தான், நாமும் அந்த பிரம்மன் தான். ஆனா நம்ம கிட்ட என்ன பதிந்து இருக்கிறது? ஜீவனே என்கிறது. இந்த ஹால் இருக்கு பாருங்க, அந்த ஹாலு ரூமா கட்டி முடிச்ச உடனே அந்த ரூம்ல இருக்கிற ஹாலுடைய இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பேரு? ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட இன்னொரு பிரதிபலிப்பு வந்து பிரார்த்த கர்மங்கள் போன்றதெல்லாம் வந்து எடுத்து அதுல ஒரு ஜீவத்துவம் வருது. அதை ஜீவன் நம்ம சொல்றோம். அதன் தான் உண்மையிலேயே இந்த ஹால்ல இருந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மான்னு நினைக்கணும். அது நினைக்கல. அதை நினைச்ச பிறகு இன்னொன்னு நினைக்கணும், நான் இந்த ஆன்மா இருந்தாலும் உண்மையிலே இந்த ஆன்மா நான் இல்லை. நான் யாரு? இது இருக்கிற இடம் பிரம்மம், ஹோல். அந்த ஹோல் ஃபுல்லா நான் தான் அப்படின்னு நினைக்கணும். அது நினைக்க முடியாம ஒரு பக்கம் சார்ந்திருக்குன்னா இதுல தான் சார்ந்திருக்கு. இந்த உடலை சார்ந்திருக்கிறது என்ற கருத்தால் இந்நிலை உண்டாகிறது. ஏன் இந்த நிலை வந்துச்சுன்னா வேற வழி இல்லை. உடம்புங்கிறதுக்கு பேரு. நாம பிறந்த ஊரு, திருஷ்யத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உபாதியெல்லாம் போகணும்னு நம்ம நினைக்கிறோம். பேரு கூட போகணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பெருமைப்படக்கூடியவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பேரு மட்டும் போகணும்னு நாம நினைச்சா அது இன்னொரு உபாதியை சேர்த்துக்கலாம். என்னன்னு? அவன் பேரு கல்யாண சுந்தரம். இதுவே ஒரு உபாதி. அது போகணும்னு நினைக்கணும். அது விடாம இன்னொன்று சேர்த்துக்கலாம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஊரை சேர்த்துக்கலாம். அந்த ஊரும் கிடையாது, இந்த பேரும் கிடையாது, அவன் பிறந்த அந்த குலமா அந்த பரம்பரையும் கிடையாது, அதன் கருப்பும் கிடையாது, சிவப்பும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இதுல சார்ந்து இருக்கிறத விட வைக்கிறாரு இங்க. நான் ஒரு மனிதன், தனி ஆள் என்னும் எண்ணம் பெரிய பாரபட்ச நிலை. இதுதான் பாரபட்சம். பாரபட்சம்னு தெரியுமா என்ன? அந்த நான்கிறவனுக்கு சின்னதா ஒரு இடம் கொடுத்துருக்கோம், இவ்வளவுதான் தாங்கி அப்படின்னு. உண்மையிலே அவன் யாரு? பெருசு. இதுதான் பாரபட்சம். பெரிய நீயா இருக்க அதை விட்டுட்டு அடக்கலாம். ஒரு சின்ன ரூம்ல எதை அடக்கலாம்? அந்த பெரிய விஷயத்தை இதுக்குள்ள அடங்கி இவ்வளவுதான்டா நீ அப்படின்னு. இதுக்குதான் பாரபட்சம்னு சொல்ல. இந்த பாரபட்ச நிலையிலிருந்து விடுபட்டு முதலில் நடுநிலைக்கு வர வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை சொல்றாரு. முதல்ல நம்ம இப்ப நடுநிலைக்கு வரணும். அதன் பின் தன் சொருப நிலைக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆக நடுநிலைக்கு வரணும்னா வேற்றுமையை மறக்கணும். மறந்து நான் ஒன்று எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிக்கணும். அப்புறம் நம்ம எங்க போகணும்? சொருப நிலை, நம்முடைய உண்மையான நிலையில பிரவேசிக்கணும். பிரவேசித்து அதிலேயே நிலைத்து இருக்க வேண்டும். இதைத்தான் முதல் வார்த்தையில சொல்லியிருக்கார் அந்த சுலோகத்துல. ஸ்தப்தி பாவக,
ஸ்தப்தி பாவக. அப்போ நாம எங்கே பிரதேசி எங்கே போய் எதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல நிற்கணும், அங்கேயே நிற்க பழகணும். இந்த நிற்க பழகிறதுக்கு ஸ்தப்தி பாவம் தான் நிரந்தரம் காலம். அவன் சொல்ற அபியாசம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு நிலைப்பட்ட எண்ணம், எதை எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்தின் பொருளாகவே ஐக்கியமாகிவிட்ட நிலை. இது புரியுதா? எது எண்ணினாலும் ஓகே, அந்த எண்ணத்தை நீங்க ஐக்கியமாகும். ஆழ்வார்கள் நிறைய பேர் ஐக்கியமாயிருக்காங்க. எப்பன்னா இந்த சவிகல்ப சமாதிய அகத்துல பண்ணாம புறத்துல பண்றப்ப ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்தாங்க. அந்த சவிகல்ப சமாதியிலிருந்து அவர் நிர்விகல்ப சமாதிக்கு போய் ஐக்கியமானத. எந்த ஆழ்வார்? இல்ல நம்ம உங்க ஆழ்வார் இல்ல, மொத்தம் 12 ஆழ்வார்ல ஒருத்தர். எந்த ஆழ்வார்னா ராஜாவா இருக்கிற ஆழ்வார். ஒரு ஒரு பாகவதரை கூப்பிட்டு ராமாயணம் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சூப்பரா கதாகரசம் பண்ணிட்டு வந்தார் ராமாயணத்தை. அவர் கேட்டே வந்தார் அப்படின்னு. அந்த ராமாயணத்துல வந்து இது கடைசியில் என்னன்னா, ராவணனை கொள்வதற்கு ராமன் படையை திரட்டி அந்த இலங்கையை கடப்பதற்காக ஆள்களை திரட்டினார் அப்படின்னு சொன்னார். இவன் அப்படியே நினைச்சு அந்த எண்ணத்திலே புகுந்து சவிகள் பசங்களை ஒன்றி போனவருக்கு ஐக்கியமானவன் என்ன ஆச்சு? மந்திரியை கூப்பிட்டு, தலைவரை கூப்பிட்டு, நம்ம படையை திரட்டு இலங்கைக்கு போகட்டும் அப்படின்றார். பக்கத்துல மந்திரி பார்த்து, ஐயோ இவர் படையெல்லாம் திரட்டி ஆர்டர் போடுறாரு போன்னு சொல்லிட்டு பாகவதர்கிட்ட சொன்னார். சீக்கிரத்தை கதையை முடியுங்க, எல்லாம் அவங்கள கொண்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னார். உடனே சரிட்டு அவர் சொன்னாரு, நல்லபடியாக ராவணனை கொன்று சீதையை மீட்டு ராமன் திரும்பி விட்டார் அப்படின்னார். அப்படியா, ஓகே. அப்ப என்ன செய்யணும், நம்ம பழைய கொண்டு வாங்க. என்ன நடந்தது? அது கதைன்னு சொல்றாரு. இவர் ஏன் இப்படி பேசினாரு? ஏன்னா அதே ஐக்கியமாயிடுச்சு. ஐக்கியமாகிறது நாம இவ்வளவு பெருசா வளர்ந்து இதுல சமாதி நிலைமைக்கு போய் ஐக்கியமாக ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைகள்லாம் சீக்கிரம் ஆயிடுவாங்க. ஒரு கதை சொன்னீங்கன்னா சீக்கிரம் போய் ஐக்கியமாயிடுவாங்க. தெரியுமா? யசோதா கிருஷ்ணருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்தா, கதை சொல்லிட்டு இருந்தா தூங்குறதுக்கு. பாடா நல்லா தூங்கிடணும், நான் கதை சொல்றேன் கேளு அப்படின்னா. சரி அப்படின்ட்டான். கதை சொன்னான். தசரதனுக்கு ராமன் பிறந்தாரு. இவன் பேசாம இருக்கான். என்ன கதை கேட்குறியா? கேட்குறேன் அப்படின்னு. அப்போ நான் சொல்ல சொல்ல ஊன் சொல்லணும்ல. அப்பதானே என்ன அர்த்தம்? இவன் எப்போ ஊன் சொல்லலையோ அப்போ தூங்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப கதை சொல்லிட்டே வந்தான். மானை பிடிக்க ராமன் சென்றான். அந்த நேரத்தில் ராவணன் சீதையை தூக்கி போக வந்தான் அப்படின்னா இவன் கதை விட்டு ஊன் சொல்லணும்ல. கிருஷ்ணன் சொல்ற சின்ன பையன் அது லட்சுமணா ஏன் இல்லை எடு, ஏன் இல்லை எடுக்க சொல்றாரு? ராவணன் வந்துட்டாராம் சீதை தூக்கிட்டு போறதுக்கு. அப்ப கதையை கேட்டுட்டு இருந்தானா எங்க போயிருக்கிறாரு? கதை கேட்டவரு கதைக்குள்ளேயே போயிருக்கிறார். இந்த மாதிரி சம்பவம், இந்த மாதிரி ஒன்றி போகிற நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு ஏற்பட்டிருக்கா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையிலையும் பள்ளிக்கூடத்துலையும் ஏற்பட்டிருக்கா? ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பையன் சொன்னான், ஸ்போர்ட்ஸ்மேன், ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பார்ப்பான், விளையாடுவான், எல்லாம் செய்வான். அவனும் விளையாடுவான், ஸ்போர்ட்ஸ் பார்ப்பான், அதில் இன்ட்ரெஸ்ட், படிப்பு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபுட்பால் மேட்சில் போய் உக்காந்துட்டான். ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு பையன் மேலே இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சூப்பராக விளையாடுறான்னு சொன்ன மாதிரியே அவன் ஆகவமா பால் எடுத்துட்டு, ஃபுட்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கால் பந்து. அவன் முகமெல்லாம் பார்க்க மாட்டான், முதல்ல கூட்டமா பார்த்தான். நல்லா விளையாடுற ஆளை செலக்ட் பண்ணிச்சு மனசு. அந்த நல்ல ஆள் செலக்ட் பண்ணவனா அவன் உடம்ப பார்க்கல,
புட்டும் பாலும் படுத்துது, லாபமா கொண்டு போறத பார்த்து அவன் கொண்டு போன இவன் அவ்வளோ பார்க்கலாம். இதுதான் லாபமாக போகுது. இப்போ ஒரு 20 அடி தள்ளு ஓங்கி ஒரு உரை கோல் ஆயிடுச்சு, கோல்னு கத்துனாங்க. பக்கத்துல இருக்க ஏன் சார் உரைக்கிறேன்னு இவன் என்ன பண்ணிருக்கான், பக்கத்துல உரைச்சிருக்கான். ஏன் அங்க பால் உரைக்கிறான் பாரு, அவன் தான் இவன் தான் விளையாண்டுக்கிறான். இதுதாங்க என்னது சவிகல்ப சமாதி. அந்த விகல்பத்திலே நுழைஞ்சு போய் தன்னோட ஒன்றி போறான் பாருங்க. அது எதுல வேணாலும் நீங்க போகலாம். அதனாலதான் சொல்றேன், நம்ம தான் வயசாயிட்டே போயிட்டோம்னா யசோதா மாதிரி குழந்தைகள் இந்த மாணிக்க வாசகர் எப்படி ஆண்டவனை கும்பிட்டாரு அது மாதிரி நம்ம ஆண்டவனை எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், எந்த குழந்தை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பேரம்பேச்சிகளே கூட கொஞ்சம் அந்த மாதிரி நமக்கு தேவை என்னது, மைண்டை எப்படி வசப்படுத்தணும், எதை நினைச்சாலும் அதுக்குள்ள நுழைய பார்க்கணும். நுழையாம அங்கங்கே அலையக்கூடாது, அதையதான் போகணும். பல சிந்தனை நினைக்க பார்க்குறேன், எனக்கு நினைக்க முடியலைன்னு சொல்லணும். நமக்கு பல சிந்தனை பார்க்க தோணுது, ஒரு சிந்தனை வேணும் நிற்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு அம்மா என்ன சொல்றா தெரியுமா, நான் பல சிந்தனைக்கு போக பார்க்கறத முடியலை, எனக்கு ஒரே சிந்தனைக்க கொண்டு போகுதுன்னு சொல்றேன். என்ன பாட்டு அது? பாட்டு நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தியானம் பண்றப்ப மனசு அலைபாயக்கூடாது. இந்த அம்மா அலைபாயுது சொல்றா. அலைபாயுதுன்னா என்ன, பல சிந்தனையில அலைபாயுதா? பல சிந்தனையை நினைக்க பார்க்கவே முடிய மாட்டேங்குதுங்கிறா. இது இந்த மாதிரி அலைபாயுது. அலைபாயுதே கண்ணா என் மனம் மிக அலைபாயுதே. ஏன் அலைபாயுதுன்னா அப்ப அங்க போகுது இங்க போகுதுன்னு அர்த்தமா இல்ல. அடுத்த வழி படிச்சு போடுங்க. உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலைபாயுதே. நான் எதையாவது அழுதுகிட்ட போய் வேலை செய்யலாம்னு நினைக்க மனசை கொண்டு வந்தா இந்த மனம் எங்க ஓடுது, வேணு கானம் அதில் அலைபாயுது, அங்கேயே போகுது. இதுதாங்க. இதெல்லாம் எதுக்கு உதாரணமா எடுத்து காட்டுறேன்னா, சவிகல்ப சமாதியில மனம் ஒன்றி போறதுக்கு எப்படி நம்ம உருவாக்குறோம் பாருங்க. அதைதான் இங்க சொல்ல வர்றது. அகண்ட ரச வஸ்து என்று எண்ணியதும் அந்த எண்ணத்தின் அர்த்தமாகவே மாறிவிடணும். எந்த பொருளை நினைச்சாலும் அந்த பொருளுடைய அர்த்தம் நமக்கு வந்துடணும். மனம் தனது உண்மை சுரூபமாகிய பிரம்மத்தில் நிலைப்படுத்தணும். நிலைப்படுத்துதலில் ஒரு இன்பம் உண்டாகும். அப்படி இருந்தா ஒரு இன்பம் உண்டாகும். இப்போ எட்டி உரைச்சி கோல் அப்படின்னு கத்தின உடனே அவனுக்கு சந்தோஷமா இல்லையா? அந்த சந்தோஷம் அதை என்ன பண்ணுவான், கை கட்டுவான். எல்லாருக்குமே ஒரு இன்பம் ஒரு சந்தோஷம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சுன்னு வைங்க, என்ன பண்ண தோணுது, கை கட்ட தோணுதா? அந்த கை கட்டுறது எதை வெளிப்படுத்துது, நம்முடைய இன்பத்தை சந்தோஷத்தை. அதுதான் இங்க சொல்றார். அந்த மாதிரி நம்முடைய சொரூபத்துல நம்ம நின்னோம்னா ஒரு இன்பம் உண்டாகும். இதுவே ஆனந்தம்னு சொல்றார். இப்போ நல்லா கவனமா கேட்கணும். என்ன சொல்ல வர்றாரு, இந்த ஆனந்தம் புத்தியில் உண்டாகும் ஒரு சூக்ஷ்ம விருத்தி. இந்த ஆனந்தம் தான், இது ஒரு விருத்தி. விருத்தின்னா ஒரு விதமான எண்ணம். அது எங்க உண்டாகுதுன்னா புத்தியில உண்டாகுது. ஆமா, அது புரிஞ்சாதானே சிரிக்கிறோம். சிரிக்கிறதுக்கு ஒரு ஜோக் சொன்னோம்னா சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், புரியறதுன்னா அவன் பேசாம இருப்பான், சிரிக்க மாட்டான். அவன் பேசாம இருக்காங்கிறத பார்த்துட்டு நாமும் சிரிக்கணும், இது கூட தெரியல அப்படின்னு. அப்ப சிரிப்பு எப்படி இருக்கு, ரொம்ப கற்பனை செய்கிற குணம் உள்ளவன். அவன் அப்படியே ஒன்று சொன்னா 10 நினைக்க தோணும். அதைத்தான் சொல்ற, புத்தியில் உண்டாகும் ஒரு சூக்ஷ்ம விருத்தி. இதுவும் ஒரு உணர்வு தான் என்றாலும் இது வேணும், இந்த உணர்வு வரணும் நமக்கு. இந்த நிலை தான் இப்ப நம்ம சொன்ன அந்த பாடத்துல திருச்சியா 3வது தியான சமாதி நிர்விகல்பம்.
அதில் ஒன்று போனவுடனே ஒரு இன்பம் உண்டாகுது. நிர்விகல்ப சமாதியில் தூக்கத்தில் எப்படி ஒரு சுகம் கிடைச்சது, ஆனால் அந்த சுகம் நம்ம அனுபவிச்சிருந்தாலும் கூட உணர முடியல, புத்தி ஏற்றுக்கொள்ளல. நிர்விகல்ப சமாதியில் புத்தியில ஒரு சூக்ஷ்மமான விருத்தி ஏற்பட்டு அந்த உணர்வு நமக்கு வந்து நிர்விகல்ப சமாதியில இன்பம் அடைவோம். அதைத்தான் சொல்றாரு. இந்த மாதிரி 6 வகை சமாதியில முடிவான சமாதி நிர்விகல்பம் தான். அதனால 5 தான் சொல்லணும். ஆனா என்ன நடக்கும், நிர்விகல்பம் நீண்ட நேரம் நீடிப்பதில்லை நமக்கு எல்லாருக்குமே. உடனே சவிகல்பம் எழும், உடனே கீழே இறங்கிடும். அது மாற்றம். அப்படி எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும். இது அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்படியே இருப்பீங்க, ஒரு எண்ணத்தை அப்படியே நுழைஞ்சு போயிட்டே இருப்பீங்க, கொஞ்ச நேரம்தான். உடனே ஏதோ ஒன்று ஏற்பட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுவீங்க. அதனால தான் நீண்ட நேரம் இருந்து அனுபவிக்க முடியாமல் இருக்கு. அதனால சுவாமிஜி என்ன சொல்றாரு, எந்த சந்தர்ப்பங்களில் ஆன்மீக உணர்வுகளில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்ததோ, உயர்ந்த எண்ணம் தந்ததோ, அதை எப்பவுமே நினைவுக்கு கொண்டு வாங்க. எப்பவுமே நினைவுக்கு தீப்பி கொண்டு வாங்க, பழகுங்க அப்படின்னா. அதை சொல்றார். சரியான சவிகல்பம் புரிதல் இல்லாமல், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் இல்லாமல் பலவந்தமாக நிர்விகல்பம் பழகுவது முடியாது. ஏன்னா நீயே நிர்விகல்பம், நீயே உன்னை மறுக்க முடியாது. நிர்விகல்பத்தில் நீயாக இருக்கிறாய். நீயாக இருக்கும் உரிமையை ஏனோ சில மதங்கள் தவறான பிரச்சாரத்தின் மூலம் நீ வேறு, நான் வேறு, கடவுள் வேறு என்று ஏற்கனவே ஆழமாய் பதிந்திருக்கும் நமக்கு அறிவின்மையை மேலும் பலப்படுத்துகின்றன. இப்போ சாமிகிட்ட போய் ஒரு கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்றப்போ எல்லாருமே என்ன நினைச்சு கும்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, சாமி வேறு நாம வேறு. சாமிக்கு எல்லாம் தெரியும். சாமி பலமான ஒரு வல்லமை படுது. நம்ம எல்லாம் சாமி தான் கொடுக்குது, அதை வச்சுதான் நாம் பழுது. இங்க நாமங்கிற அந்த நான் இருக்க எதுக்கு சமம்? அந்த சாமிக்கு சமம். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளல. மதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒத்துக்கொள்ள விட மாட்டேங்குது. அதனாலதான் 3 விதமான மதம் வந்துச்சு. ஒண்ணு துவைதம், இன்னொன்னு விசிஷ்ட அத்வைதம், இன்னொன்னு அத்வைதம். இப்போ முடிவான வேதாந்தம் அத்வைதத்தில் தான் வரும். அதனாலதான் சொன்னாங்க, நினைச்சு பார்த்தா நமக்குள்ளே கான்ட்ராடிக்ஷன் நிறைய இருக்கு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கு. அதே மாதிரி பரந்த இந்த ஆகாசத்துல எது எந்த பக்கம் சாமி இருக்காது இல்லைன்னு தெரியாது. ஏன்னா சாமி எங்க இருக்காது, எங்கும் இருக்காதுன்னு சொல்ற நாம ஒரு கோயிலுக்கு முன்னால சன்னதிக்கு நேரம் காலை நீட்டி உக்காந்தா எத்தனை பேர் வருவா? என்ன சொல்ல, சாமி இருக்கு, காலை நீட்டி உக்காந்துருக்க தெரியுமா கால் அப்படின்னு. ஞானியா இருந்த ஒரு அம்மா இதே மாதிரி தான் உக்காந்து இருந்தா. ஒருத்தன் கேட்டா, சன்னதிக்கு முன்னால காலை நீட்டி இருக்கிற அப்படின்னு. சாமி பக்கம் காலை நீட்டி படுத்திருக்க அப்படின்னு. நான் வயசானவன், என்னால் நகட்ட முடியல, நீயே சாமி இல்லாத பக்கம் என் காலை வைப்பான் அப்படின்னு. அது எந்த பக்கம் வைப்பான்? அப்படி சொன்னோடனே அவன் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, எல்லா பக்கமும் சாமி இருக்கதானே செய்யுது. அப்போ எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கணும்னு சொல்ல முடியும்? சன்னதியில சாமி இருக்கு, இந்த பக்கம் சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த பக்கமும் சாமி இருக்கு. அதனால சொல்லுவாங்க, சாமி இல்லாத இடமே இல்லைங்கிறப்போ அப்போ நாமும் சாமியாக தான் இருக்கணும். சாமி இல்லாத இடமே இல்லைன்னா அப்போ இங்கே யாருக்கா? சாமி தானே இருக்குது. அதனால தான் சித்தர்கள் பாடினாங்க ஒரு பாட்டு, கோயிலில் கல் தான், அதை தான் நம்ம சாமின்னு கும்பிடுறோம். இந்த 12 வருஷத்துக்கு முன்னால ஒரு சிற்பியை கூப்பிட்டு செதுக்கி அங்கே உள்ள வச்சிருக்க, அதுக்கு என்னென்னமோ பண்ணி சாமி கும்பிட்ட.
இப்போ அதுதான் சாமின்னு நீ கும்பிடுற. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ இப்படியே வெளியில சாமியை வச்சு கும்பிட்டுட்டே இரு, உள்ள எப்போ போவ? அதாவது புறத்துல சவிகல்ப சமாதி பண்ணிட்டே இருக்க, அகத்துல சவிகல்ப சமாதி பண்ணி நிர்விகல்பத்தை அடைகிறது எப்போ அப்படின்னு அந்த சித்தர் கேட்கிறார். யார் தெரியுமா? அவரு சிவ வாக்கியர். அருமையான பாட்டு பாடியிருக்கார். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியது. பக்கம் நாத்திக மாதிரி இருக்கும். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியே சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதாடா? என்னமோ முணுமுணுச்சுட்டே போற மந்திரம், அது ஏதாடா? சொல்லும் மந்திரம் ஏதாடா? ஏன் ஏதாடான்னு கேட்கிறாரு. ஏன் நீ சாமி கும்பிடக்கூடாதுன்னு இப்படி சொல்றோம்? நட்ட கல் பேசுமோ அவன் கேட்கிறான். நட்ட கல் பேசுமா? ஏன் பேசாதுங்கிற? ஏன்னா நாதன் உள்ளே இருக்கையில் அது இங்கேடா இருக்கான், நீ அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்க. நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளே இருக்கையில் சொல்லிட்டு ஒரு உதாரணம் வேற சொல்றாரு. என்ன உதாரணம்? சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. குழம்பு செய்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறீங்க, அந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு சட்டுவம் இருக்குல்ல, கரண்டி, அதாவது கிண்டினீங்க, கிண்டி நல்லா சாம்பார்லாம் பண்ணிட்டு மணக்கிற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் அந்த கரண்டியை இந்த சாம்பாருக்குள்ள போட்டீங்க. சாம்பார் டேஸ்ட் இருக்கு நல்லா, இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு அந்த கரண்டி தான் செய்து தந்துது. ஆனால் அந்த கரண்டிக்கு அந்த சோறு தெரியுமா? ஆனால் எங்கே இருக்குது? அது குழம்புகள தான் இருக்கு. ஆனால் அந்த சத்துவத்தை கேட்டோம்னா என்னடா சுவையாக இருக்கான்னு கேட்டால் பேச. அதை தான் நட்டக்கல் பேசுமோ நாரன் சொல்லியிருக்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அதனால உள்ள இருந்து நீ எழுப்பு, அங்கே பேசும். இங்க எழுப்புனாதான் அங்க பேசும். அதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ணார். காளி தேவி பவதாரிணி சிலைதான். இவர் உள்ள இருக்கிற சவிகல்ப சமாதிக்கு போய் 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 நிர்விகல்பம் ஆகிறதுக்கு அந்த பவதாரிணி இங்க இருக்கான்னு நினைச்சுதான் அவர் என்ன பண்ணார்? பிராக்டிஸ் பண்ணார். அந்த உணர்வு அப்படியே கொண்டு போனார். அவர் எடுத்துக்கொண்ட பொருள் சவிகல்ப சமாதிக்கு அந்த சிலையான பவதாரிணி. நானடிங்க என்னாச்சு தெரியுமா? பேசுவார். இவர் தோத்தாப்படி நீ சன்னியாசம் வாங்கிக்கிறியா, அவனுக்கு அத்வைதம் சொல்லித்தாரு என்னார். அப்படியா? அத்வைதம்னா என்ன? அது ஒரு விதமான வேதாந்த தத்துவம், அதுதான் ஃபைனல், அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இது நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு பவதாரிணிகிட்ட வர்றார். அவன் சிரிக்கிறான். தோத்தாப்படி இந்த வார் இத்தனை பழகிட்டு கதை இன்னும் அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு சிலைக்கு போய் வச்சுட்டு வராங்க. என்னம்மா அப்படின்னு. அது பேசவே இல்லையோ, கொஞ்ச நேரம் தடையாட்டினா, ஓ எனக்கான அனுப்பிச்சிருக்கியா, சரி சரி அப்படின்னு தோத்தா போயிட்டு என்ன சொல்றாரு, நீ எனக்காக தான் வந்திருக்கிறியா, அம்மா சொல்லிட்டா, எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு. அவருக்கு எப்படி இருக்கும்? பைத்தியக்கார மாதிரி இருந்தது. ஆனா இவருக்கு அது உண்மையா இருந்தது. ராமகிருஷ்ணனுக்கு நிறைய பேர் வந்தாங்க, சிலைக்கு போய் சாமி கும்பிட்டு தீபம் காட்டு சாப்பாடா ஊட்டி விடுற, சாப்பிடுமா அப்படின்னு. அது என்ன உயிரில்லைன்னு நினைச்சியா? அது உண்மைதான். அது சிலையா இருந்தால் நான் கும்பிடணும், அது சைத்தன்யம் அப்படின்னு. ஒருத்தர் கேட்டார் காட்டு அப்படின்னு. இந்த இடத்துல நிறைய முடி இருக்கு கையில, அங்க கூப்பிட்டு எங்க அம்மா மூச்சு விடுறா பாரு அப்படின்னு மூக்குக்கிட்ட போய் காட்டினா கொஞ்ச நேரம் கழிச்சு முடி இப்படி வருது, மூச்சு விடுறாராம், தீங்கு போகுது, தீங்கு மூச்சு வருது, அப்படி செய்யலாம். காட்டி தர்றாரு, பச்சையா மூச்சு விடுறான் அப்படின்னு. அப்ப அவர் பேசுறாரு. இதெல்லாம் என்ன சமாச்சாரம் அப்படின்னா, விசிஷ்டாத்வைதத்துல ஈஸ்வரனை நம்ம இவ கும்புறப்போ ஈஸ்வரனும் நாமும் ஒன்று என்ற பாவனையில கொண்டு வந்தோம்னா நாம நிச்சயமா கல்லா இருக்கக்கூடிய அந்த சன்னதியில பேச முடியும். இந்த பழக்கம் இது வீட்டு நம்ம செஞ்சாலும் வரும். அதைத்தான் இங்க சொல்ல வந்தார்.
சரியான சத்சங்கம் தான் உண்மையை எடுத்துரைக்கும். பிரமாணமில்லாத பிரச்சாரங்களால் ஒருவர் அவர் உரிமையை மீறி சம்சாரியாக்கப்படுகிறார். தனி உரிமையாகிய சுதந்திரத்தை பறிப்பது பெரும் குற்றம். ஒரு சில விஜயம் சொல்ற தனி உரிமை தான் நம்மது, அதை போய் மாற்றி அதை அங்கே இது இங்கே இதுன்னு சொல்லிடக்கூடாது. 4 வகையான சவிகல்ப தியான சமாதியை எப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டும், நய காலம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டார். எப்போனாலும் செய், எதா சக்தி எதா அவகாசம், கிடைக்கிற நேரத்திலெல்லாம் செய், முடிந்த அளவுக்கு செய். என்ன செய்யறோம், ஏதோ ஒன்று எடுத்துருக்கீங்க, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அலர்ட்டாக இருங்க. ஒன்றும் இல்லை, எலக்ட்ரீஷியன் வயரிங் பண்ணிட்டு இருக்காரு, கரண்டெல்லாம் கரண்ட் போட்டாச்சு, வயரிங் பண்ணிட்டே இருக்காரு. அங்கே போய் சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் மாட்டுறாரு, ஒரு வயர் மெயின் வயர் அதுதான் கரண்ட்டு, அதில் மாட்டுறாரு, அப்படியே நியூட்ரல் மாட்டுறாரு. இதெல்லாம் செய்கிறப்போ அவருடைய சவிகல்ப சமாதி எதில் இருக்கும்? எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. எந்த வேலை செய்தாலும் அவருடைய மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா கரண்ட் எதுவும் தொட்டக்கூடாது, தெரியாதனமாக கரண்டை பிடிச்சிடக்கூடாது, இந்த வயர் நினைச்சு அந்த வயர் தொட்டக்கூடாது. எவ்வளோ அலர்ட்னஸாக இருப்பான் தெரியுமா? எல்லாம் முடிச்சு இப்படி வச்சுட்டு அதை மூடுறப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இப்படி பார்ப்பாரு, ஆஃப் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பான். ஆஃப் பண்ணிட்டு உள்ளே விட்டுட்டு இருக்கிறான், அடிக்கடி பார்ப்பான் எவனாவது இந்த ஆன் பண்ணிட போகிறான்னு. ஆன் பண்ணால் என்ன ஆகும், இவன் ஆஃப் ஆகிடுவான். அதனால அந்த எலக்ட்ரிஷியன்ற மைண்டு பாருங்க, சவிகல்ப சமாதி எங்கே வருதுன்னு. எத்தனை வேலை செய்துட்டு இருந்தாலும் அந்த மெயினை எவனும் அதை ஆன் பண்ணிடக்கூடாது, அந்த மெயினை நான் தொட்டக்கூடாது. அது சைமல்டேனியஸாக ஓடிட்டே இருக்குது. இந்த சைமல்டேனியஸாக ஓடிட்டே இருக்குது. எங்கேயும் பிரேக் இருக்கா? வேலை முடிகிற வரைக்கும் பிரேக் இருக்காது. ஏன்? பிரேக் இருந்தால் அது மறந்து போய் தொட்டுவான். யாருக்காவது ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து ஏன்டா சரி நான் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லலாம், நாங்களும் மன்னிச்சிடலாம். இதில் இவன் மறந்துட்டேங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவதான் தொங்கிடுவான். அப்புறம் இதை மறக்க மாட்டான், அலர்ட்டாக இருப்பான். இந்த அலர்ட்னஸுக்கு இப்படியே நினச்சிட்டே இருக்கணும். இந்த சவிகல்ப சமாதியில் உணர்வை கொண்டு போய் நம்மோட ஒன்றி போகணும். அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் ஒரு வரி இருக்கு. யாருக்கு தெரியும்? அதை விட்டு விளையிடக்கூடாது, அதை சொல்லுது சிவபுராணம். எல்லாம் தெரிஞ்சதுதான், ஆனா நினைவுக்கு வரல. இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்வு. இந்த எலக்ட்ரிஷியனுக்கு இமைப்பொழுதும் நீங்காதது எது? அந்த பவரு தொற்றக்கூடாதுங்க. அது மாதிரி நம்ம எடுத்துக்கொண்ட சவிகல்பம் எப்பப்போ நேரம் கிடைக்குமோ, எப்பப்போ எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு செய்யுங்க, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆயும் சொத்து ஞானத்துக்கு தடை. எத்தனையோ சொத்து சுகமெல்லாம் வச்சிருக்கோம், அதை தான் நம்ம இப்போ இப்படிதான் பண்ண போறோம். இது ஞானம் அடைவதற்கு தடை கிடையாது. இன்னொன்று என்னன்னா, நான் ஏழை என்கின்ற எண்ணம் மட்டும் இல்லாது இருக்க வேண்டும். நான் நிறைவேற்றவன் என்கிற எண்ணத்தை விட வேண்டும். இன்னும் கான்ட்ராடிக்ஷன் மாற்றுது. ஏழை இல்லைன்னு சொல்லணும், அந்த எண்ணம் வரக்கூடாது. நான் நிறைவேற்றவன் என்கிற எண்ணத்தையும் விட்டணும். நிறைன்னா நிறைய சொத்து விடவேன்னு நினைக்கக்கூடாது. இது ஞானம் சித்திக்க மிக அவசியம். ஏன்னா கிரகஸ்தர்கள் நாம வீட்டு வேலைகள் செய்யக்கூடியவங்க, சாதனை பண்ணுறவங்க சொத்து சுகம் இல்லாமல் செய்ய முடியாது. அதுவும் ஒரு வகையில் சேர்த்துட்டே போகிறோம். அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த கடைசியில் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு உதாரணம் சொல்கிறார். யாஞவல்லியர் குடும்பம் நடத்திட்டு இருந்தவர். அவருக்கு ஒரு மனைவி இல்லை, 2 மனைவி. ஆமா, வேதாந்தம் பயின்றவர். கிரகஸ்தராக இருப்பதால் அவருக்கு சில கடமைகள் இருந்தன. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்தார். சந்நியாசம் மேற்கொள்ளவில்லை, ஏன்னா இப்போ சந்நியாசம் இல்லை, கடமை இருக்கிறதுனால. கிரகஸ்த நிலை அவருக்கு தடையாக இல்லை. கடமைகள் முடிந்ததும் சந்நியாசம் எடுக்க ஆசைப்பட்டார். கடமை முடிஞ்சிருச்சு, என்னன்னா சேர்மாதான் செஞ்சுட்டார்.
தனது நிலம், வீடு, மாடு, கன்றுகளை சமமாக அவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார். யாருக்கு? 2 மனைவி மக்களுக்கும். மைத்ரேயி என்னும் ஒரு மனைவி, மைத்ரேயி யாஞவல்கியர், அவர் கேட்டார், நீங்கள் எல்லா சொத்துக்களையும் உதாசீனம் செய்துவிட்டு அமிர்தத்துவாய மோட்சம் நாடுகிறீர்களே, அமிர்தமுடைய மோட்சத்தை நாடுகிறீர்களே, அதை நீங்கள் எனக்கு வழங்கும் சொத்துக்களால் நாங்கள் பெற முடியுமா? நிறைய சொத்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்க அதே போகிற அந்த மோட்சத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த சொத்தால அடைய முடியுமான்னு கேட்டோம். அடைய முடியுமா? வாய்ப்பே இல்லைன்ற. ந வித்தேன ந வித்யா ந பிரஜையா ந தனேன, சொல்ற பாருங்க, ந வித்யா ந தனேன ந பிரஜையா, பிரஜையான்னா மக்கள், தனேனா சொத்து, வித்யான்னா கல்வியால கூட அடைய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வி என்ன படிச்சு என்ன செய்யணும்? படிப்பை கூட அறிவை கூட விட்டுறணும். ஏன்னா இந்த அறிவில் அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய அறிவு, மெய்ஞானமாக இருக்கக்கூடிய அறிவை பிடிக்கிறதுக்கு இந்த அஞ்ஞான அறிவெல்லாம் நம்ம விட்டுணும். அதை சொன்னாரு வித்தம், ஆயிரம் சொத்து ஞானத்துக்கு தடையுது. அப்படி சொன்ன உடனே மைத்ரேயி, அப்படியா, அப்போ அந்த சொத்து எங்களுக்கு வேண்டாம்ட்டான். அப்போ என்ன செய்யணும்? நீங்களாம் பக்குவம் அடைஞ்சிட்டீங்கல்ல, மனைவி மக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தடை இல்லை தானே, அப்போ எங்களையும் கூட்டி போங்க, என்னையும் கூட்டி போங்க. இந்த அம்மா மட்டும் கேட்டான். இவர் யோசிச்சாரு, சொத்து வேணாம்னு என்ன மாதிரி இவரும் சொல்றா, சன்னியாசி மாதிரி இருக்கா, சரி வான்னு கூட்டி போயிரு. இப்போ இந்த அம்மாவுக்கும் என்ன இருக்குது? சன்னியாச தன்மை இருக்கு. யாருங்க வழியாக இருக்கும்? சன்னியாச தன்மை. 2 பேரும். ஏன்னா பயம் இல்லையே, யாரை கண்டு பயப்படணும்? மனைவி மக்களை கண்டு. அவள் நமக்கு இளைஞர் பண்ணுவான்னு. இளைஞர் இல்லை, இளைஞர் இல்லைன்னு தெரிஞ்சா வச்சுக்கொள்ள வந்த அகாரம், அதான் கூட்டி பண்ணார் அவர். இதைத்தான் இங்கே சொல்றார். நாம சம்பாதிச்ச சொத்தோ தனமோ உறவினர்களோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் கூட நாம செய்கிற சவிகல்ப சமாதிக்கும் நிர்விகல்பம் அடைவதற்கு ஏற்படுகின்ற சாதனா முறைகளுக்கும் அவங்க ஒரு தடையும் இல்லை. தடைன்னு சொன்னால் நம்ம என்ன ஆகணும்? அப்படி நினச்சா தனியாக போயிடணும். ஆகுமா? தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தில் போனாங்க, இந்த காலத்தில் போகிறதுக்கு இடம் இல்லை, காடே இல்லை. 12 வருஷமும் 14 வருஷமும் வனவாசம் போனாங்க அவங்க. இப்போ எந்த காட்டுக்கு வனவாசம் போவீங்க? அங்கங்கே ரேஞ்சர் இருப்பான், எதுக்கு உள்ள வாடேம்மா, ஒன்றும் பண்ண முடியாது, காடே இல்லை, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகத்தில் இன்னும் எத்தனையோ ஒளிஞ்சிருக்கோ தெரியாது. அமெரிக்கா எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? கொலம்பஸ் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறோம் இல்லையா? கொலம்பஸ் கண்டுபிடிச்ச நமக்கு சொல்லாத முன்னாடி அது இருந்ததா இல்லையா? அப்போ நம்ம உலகம் இவ்வளோதான் நினைச்சிட்டோம்னா, ஆனால் ஒன்று ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி இன்னும் எத்தனை ஒளிஞ்சிட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும்? ஆனால் நம்ம நினைக்கிறோம் பூமி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு, இடம் இல்லைன்னு. இன்னும் சொல்ல போனோம்னா வாழ்வதற்கு தேவையான வசதிகள் இந்த பூமியில் ரொம்ப பிறகுதான் உருவானது. இந்த பூமிங்கிற ஒரு காலத்தில் அக்னி பிழம்பு மாதிரி இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக உருகி தண்ணி நிறைஞ்சு பூமி முழுவதும் சுற்றி இருப்பது என்ன? ஆயுசூழ் உலகமெல்லாம், ஆயுசூழ் உலகமெல்லாம் பரவமே ஆள. ராமன் என்ன செய்யணும்? தாயது சடைகள் தாங்கி 7 ஆண்டுகள் வனமாசம் எய்தி வனமாழ்வதுன்னார். சீதை கேள்வன் போய் வனமாழ்வது, என் சேய் அரசாழ்வது. வனம் எப்படி இருக்கு பாருங்க. கைகை கேட்குறான், என் பையன் அரசாட்சி செய்யணும். சீதை கேள்வன்னா சீதையுடைய கணவன் என்ன பண்ணணும்? இவனுடைய பையன் அரசாட்சி செய்யணும்னு மட்டும் சொல்லல, ஆயுசூழ் உலகம் எல்லாம்.
சுற்றியும் தண்ணி கடல் சூழ்ந்த அந்த உலகத்தை முழுவதும் ஆழ்வதற்கு என்னுடைய பையனுக்கு நீ உரிமை கொடு. அதை சொல்ல வர அந்த காலத்திலேயே இதை சொன்னேன். ஸோ இப்போ 5 சமாதி சொன்னால் போதும். நிர்விகல்ப சமாதி என்பது 1, சவிகல்ப சமாதி என்பது 4, புறம் 1, அகம் 1. புறத்திலையும் நாமரூபம், அகத்திலையும் நாமரூபம். நமக்கு சொல்லிட்டோம் ஏற்கனவே. இந்த 4 வகையான சவிகல்ப சமாதியை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு அதனுடைய எண்டான நிறைவான நிர்விகல்ப சமாதிக்கு போகணும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் எதுவாக இருக்கணுமோ அதில் பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டு கடைசியில் எந்த பொருள் எடுக்கணும்? திவிக். நாம் யாருங்கிற அந்த நானை, அந்த திவிக்கை நம்ம பொருளாக எடுத்து சவிகல்பம் பண்ணணும். இதுதான் சொல்ல வந்தாரு. அடுத்த வாரம் நம்ம 30 தேகாபிமானின்னு ஆரம்பிக்கும். அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் சொல்லலாமா? ஓம் சகனாவவதோ சகனௌ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.